அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நேற்றைய கிளாஸில் பார்த்துருந்தோம் 2005ஆம் ஆண்டில் இருக்கிற மற்ற கேள்விகள் பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு பாஸ் பேப்பரில் 2005ஆம் ஆண்டு 39ஆம் கேள்வியிலேருந்து பார்க்கப்படும். இது வந்துட்டு ஒரு சடத்து திரும்பவும் கோணவுந்தம் சம்பந்தப்பட்ட வந்திருக்கிற ஒரு கேள்வி. திணிவு எம்மையும் ஆரை உடைய சீர்வட்ட தட்டு ஒன்று அதன் மையத்தினூடாக அதன் தளத்துக்கு செங்குத்தாக செல்லும் ஓர் அச்சு பற்றி சீர்கோணக்கதி ஒமேகாவுடன் கிடைத்தளத்தில் சுழல்கிறது. மேலே விவரிக்கப்பட்ட அச்சை பற்றி தட்டின் சடத்துவ திருப்பம் ½ mr² ஆகும். இப்போ சொல்லிருக்க என்னன்னா, ஒரு வட்ட தட்டொண்டு இருக்காம், அதுல திணிவு எம்மும் அதுல ஆறுமாக இருக்கு. அது வந்துட்டு ஒமேகா கோணக்கதியில வந்துட்டு சுத்திட்டு இருக்காம். அதுல சடத்துவ திருப்பம் செல்லிருக்காரு ½ mr² என்று சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு சந்தர்ப்பம் செல்றாரு, m/8ங்கிற ஒரு களிமண் திரளை தட்டின் விளிம்பின் மீது மெதுவாக வைக்கப்பட்டு ஃபாஸ்டா வந்து வச்சுருந்துச்சுன்னா ஒரு ஹீட் சக்தி ஒன்று கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட் சக்தி ஒன்று கிடைக்கும், ஒரு புறவிசை கிடைக்கலாம். அதால செல்றாரு, அழகா செல்றாரு, மெதுவாக வைக்கப்பட்டு அதனுடன் ஒட்டிக்கொள்ளும் எனின் தொகுதியின் புதிய கோணக்கதி கேட்டிருக்கிறாரு. தொகுதியில புதிய கோணக்கதி என்னன்னு கேட்டிருக்காரு. முதலாவது இந்த விஷயம் என்னத்துக்குள்ள வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். படத்துல ஒரு புறமுறுக்கம் தொழிற்படல, புறமுறுக்கம் தொழிற்படலாட்டி நம்ம செல்லாம் கோணம் உந்தம் வந்துட்டு காப்படையும். நம்ம நேரத்துல படிச்சுட்டு இருப்போம், நேர்கோட்டு இயக்கம் இருக்குதானே. நேர்கோட்டு இயக்கத்துல வந்துட்டு நேர்கோட்டு இயக்கத்துல ஒரு பொருள் இருக்குதானே, ஒரு பொருள் வேகத்தோட வருது, இன்னொரு பொருளோட வந்துட்டு மோதினிச்சுன்னா நம்ம செல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு உந்தம் வந்துட்டு காப்பாடைன்னு செல்லுவோம். அதாவது புற விசைகள் தொழிற்படாத போது வந்துட்டு உந்தம் வந்துட்டு காப்பாடைன்னு செல்லுவோம். நம்ம அதை வச்சு வந்துட்டு மோதினத்துக்கு புறவுரிக்கிற வேகம் v1, மோதினத்துக்கு புறவுரிக்கிற அந்த ரெண்டு வேகத்தையும் வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம். உந்த காப்பு தத்துவம், அடுத்தது சக்தி காப்பு தத்துவம், ரெண்டையும் வச்சு வந்துட்டு இதை வந்துட்டு கண்டுபிடிப்போம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கோண உந்த காப்பு தத்துவங்கிறது யூஸ் ஆகும். ஏன்னா புற முறுக்கம் ஒன்று தொழிற்படல, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு முறுக்கம் ஒன்று இங்க கொடுக்கல. அப்போ கோண உந்த காப்பு கோண உந்த காப்பு தத்துவங்கிறது என்னத்தை செல்லுதுங்கிறத முதல் வழங்கிக்கணும். ஆரம்ப மொத்த கோண உந்தமும் இறுதி மொத்த கோண உந்தமும் இப்பயுமே சமன அறிக்கும் கோண உந்த காப்பு தத்துவத்துல. ஏன்னா புறவிசை ஒன்று கொடுக்கலையே, புறவிசை கொடுத்தா அதால ஒரு உந்தம் ஒன்று, அதால ஒரு விசை ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதால, அதால ஒரு முறுக்கம் ஒன்று கிடைக்கிறதால, புறவிசை கொடுத்தேன்னு சொன்னா அதால ஒரு முறுக்கம் ஒன்று கிடைக்கும், முறுக்கம் கிடைக்கிறதால உந்தம் வந்துட்டு காப்படைய மாட்டுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு முறுக்கம் கிடைக்காததால ஆரம்ப மொத்த கோண உந்தமும் இறுதி மொத்த கோண உந்தமும் சமன் அறிக்கும். ஆரம்ப மொத்த கோண உந்தம் என்ன சொல்லுவோம், I1 ω1 இருந்துச்சுன்னா இறுதி மொத்த கோண உந்தம் I2 ω2. இது எப்படி ஆரம்பத்துக்கு இறுதிக்கு சமனா வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஒன்று ஐ கூறுறதால ஒமேகா குறையலாம், இல்லாட்டி ஒமேகா ஐ குறையிறதால ஒமேகா கூடலாம். ஐ கூறுறதால ஒமேகா குறையலாம், இல்லாட்டி ஐ குறைகிறதால ஒமேகா கூடலாம். இதுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆகி இதுக்கு வந்துட்டு ஈக்குவலா மாறும், புதுசா மாறுது. அப்ப கோண உந்தம் வந்துட்டு ஆரம்ப மொத்த கோண உந்தமும் இறுதி மொத்த கோண உந்தமும் சமனாக இருக்கும். ஒரு புற முறுக்கம் ஒன்று தொழிற்படாத போது இந்த இடத்துல வந்துட்டு ஒட்டி கொள்ற திணிவுக்கு நம்ம கோண உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல v வேகத்துல வருது ஒரு திணிவுண்டு, அது வந்துட்டு ரெண்டு திணிவாக வெடிக்குது. இது வந்துட்டு v1 எடுப்போம், இது வந்துட்டு v2 எடுத்துட்டு சொன்னா இந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணி நம்ம செல்லுவோம். இந்த v வேகம் ஆரம்பத்துல இருந்த வேகம் இறுதி v1 v2ங்கிற வேகத்துக்கு வந்துட்டு சமனாக இருக்கும். ஏன், ஆரம்பத்துல இருந்த உந்தம் வந்துட்டு இறுதி உந்தமாக இருக்கிறதால வேகம் வந்துட்டு திணிவு தர வேகம் தானே உந்தம். அப்ப இந்த வேகம் வந்துகிட்டு இந்த ரெண்டு வேகத்திலையும் கூட்டத்துக்கு சமனாக இருக்கும். இந்த ரெண்டு வேகத்திலையும் கூட்டத்துக்கு சமனாக இருக்கும். v1 + v2ங்கிறது வந்துகிட்டு v ஆக இருக்கும். இதுக்குள்ள தன்னை பங்கு போட்டு v 2/3 v வரலாம், இல்லாட்டி 1/3 v வரலாம், இல்லாட்டி ½ v வரலாம். அது எத்தனை v1 v2ங்கிற வெவ்வேறு விட வரலாம். ஆனா கடைசியா கூட்டி vங்கிற விடம் வரும். ஆரம்பமும் இறுதியும் சமனாக இருக்கும். ஆனா அதே மாதிரி தான் இங்கேயும் கோண உந்தத்திலையும் ஆரம்பமும் இறுதியும் சமனாக இருக்கும். இந்த ஒரு பேசிக் ஐடியா வச்சுதான் இந்த கேள்வி செய்யறாங்க. இப்ப நம்ம பார்ப்போம் ஆரம்பத்துல மொத்த கோணம் நம்ம பார்ப்போம். ஆரம்பத்துல இதுல சடத்துவ திருப்பம் என்ன, ½ mr²
ஒமேகா. இறுதியில் I2 பார்த்தீங்கன்னா இந்த சடத்துவ திருப்பம் தட்டுக்கு ஒரு சடத்துவ திருப்பம் இருக்க போகுது, திணிவுக்கு ஒரு சடத்துவ திருப்பம் இருக்க போகுது. ரெண்டையும் கூட்டி கொடுக்கணும். இங்க மெயினாக நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் என்னன்னா திரும்பி தட்டு போட்டா அதே ஒமேகா வந்துட்டு நிற்கும். இப்ப பாருங்க புது திணிவு ஒன்று இருந்துச்சுன்னா இப்ப திணிவு கூடி இருக்கு, திணிவு கூடி இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் சேர்த்து சடத்துவ திருப்பம் கொடுக்கணும். இப்ப தட்டுக்கு ஒருக்கா கொடுத்துட்டு தனியே திணிவுக்கு ஒருக்கா கொடுத்துட்டா m/8 தூரத்துல அதுல அச்சில இருந்து அதுல திணிவுல இருந்து அச்சிக்கான தூரம், திணிவுல இருந்து அச்சிக்கான தூரம் அதுல வர்க்கம். அப்ப என்ன r வர்க்கம். புது கோணக்கதி எடுக்க நான் ω1 என்று எடுக்க. இப்ப சுருக்கும் 12 mr வர்க்கம் ஒமேகா சமன். இதை சுருக்கி என்ன சொன்னா 5 8 எடுத்துனா 5 mr வர்க்கம் கீழே 8 ω1. இப்ப இந்த 2 8ஐயும் சுருக்கலாம். இங்க 4 mr வர்க்கம் மட்டும் என்ன சொன்னா ω1ங்கிறது இங்களை குறுக்கு பெருக்கம் செஞ்சோம்னா 4/5 ஒமேகா. இப்ப பாருங்க I2 வந்துட்டு அதிகரிச்சதால ஒமேகா என்ன செய்யுது, ஏற்கனவே ஒமேகாவா இருந்தது 4/5ங்கிறது ஒரு பங்கு குறைஞ்சி என்ன செய்யுது ஒமேகா வந்துட்டு குறையுது. ஸோ வழங்குது இதுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆகுது. ஆரம்ப மொத்த கோண உந்தத்தை சரி செய்யறதுக்காண்டி இதுக்குள்ள ஐ கூட்டிட்டு ஒமேகா வந்துட்டு குறைஞ்சி அட்ஜஸ்ட் ஆகி ஆரம்ப மொத்த கோண உந்தத்துக்கு இறுதி மொத்த கோணம் சமப்படுத்துது. இதுல இருக்கிற வழங்க வேண்டிய விஷயம் பாருங்க, ஐ கூடுறதால ஒமேகாக்கு என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக வழங்கியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அழகாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். அடுத்த கேள்வி வந்துட்டு எதுனா கேள்வி என்ன சொன்னா 42ஆம் கேள்வியை பாருங்க. 42ஆம் கேள்வி வந்துட்டு ஒரு எளிய ஊசல் மாதிரி இருக்கு. எளிய ஊசலை வந்துட்டு கட்டி தொங்க விட்டுட்டு அது ஒரு வட்டை இயக்க தாட்டு தான். இது ஒரு வட்டை இயக்க தாட்டு ஆறுங்கிற ஒரு மையத்தை வச்சுட்டு ஒரு வட்டை இயக்க தாட்டுங்க செல்றாரு. இதுக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிங்கிற ஒரு துணி ஒன்று இருக்க போகுது. இது ஒரு இலை வந்துட்டு லூஸா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வட்டை இயக்க தாட்டுமா இல்லை, இலை வந்துட்டு டைட்டா இருக்கணும். அப்ப டைட்டா இருந்துச்சுன்னா இழுவை டீயாக இருக்க போதும். இங்க மைய நாட்ட ஒரு விசை எஃப் ஒரு விசை ஒன்று இருக்க போகுது. மைய நாட்டு விசை எஃப் இருக்க மாட்டுச்சு, ஒரு விசை ஒன்று இருக்க போகுது. இது வந்துட்டு டீட பிரித்த கூறாக இருக்க போகுது. இது ஒரு டீட்டாண்டு வச்சுக்கோமே. இதுக்கு இடைப்பட்டது டீட்டாண்டு சென்னா மைய நாட்ட விசை என்ன அறிக்க போகுது? மைய நாட்ட விசை என்ன அறிக்க போகுதுன்னா டி சமன் இது டீட்டாண்டா இது வந்துட்டு 90 மைனஸ் டீட்டா. அப்ப டி சைன் டீட்டா தான் மைய நாட்ட விசையை அறிக்க போகுது. டி கொஸ் டீட்டா வந்துட்டு எம்ஜிக்கு சமன் அறிக்க போகுது. டி கொஸ் டீட்டா வந்துட்டு எம்ஜிக்கு சமனாக அறிக்க போகுது. இது மைய நாட்ட விசையை அறிக்க போகுது. மைய நாட்ட விசை சமன் mv²/r. mv²/r. இப்போ இதுல இருந்து பிரிச்சென்று சொன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா கோணம் கிடைக்க போகுது. பிரிச்சென்று சொன்னா sin θ விங்கில் cos θ tan θ mv² கீழ் r கீழே mg. இந்த எம்ஐ வெட்டினு சொன்னா இந்த ஜி என்ன செய்ய போகுதுன்னா கீழுக்கு இருக்கிறதால மேலுக்கு போய் பெருக்கப்பட்டுச்சுன்னா v²/g இது எப்படி பிரிவடுதுன்னு பாருங்க. mv²/r கீழே mg இருக்கிறதால பிரிக்க போறோம்
எம்ஜிஆர். அப்போ பெருக்குவோம் இப்படி 1 mg. இப்போ எம்எம் வெட்டின்னு சொன்னா v ஸ்கொயர்ட் ஓவர் rg tan θ. இப்போ தீட்டாவை கேட்கக்குள்ள நம்ம இப்படி கொடுக்கலாம் v ஸ்கொயர்ட் ஓவர் rg இப்படி கேட்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஒரு எளிய ஊசலை செஞ்சு போட்டு எளிய ஊசலை கட்டி தொங்க விட போட்டு அதை வந்துட்டு வட்டை இயக்கத்தில் ஆட்டின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு ஒமேகா ஒன்று இருக்க போதும் வட்டை இயக்கத்தை ஆற்றக்கொள்ள இதில் டீட்டா வந்துட்டு கேட்டாருன்னா இப்படி நம்ம கொடுக்கலாம் டீட்டாவை கேட்டு. ஆனால் இதில் வந்திருக்கிறது விசையை குறிக்க சொல்லி கேட்டு வந்திருக்கி. நம்ம ஒரு இதன் மூலம் இதில் தியரியையும் பார்த்துட்டு போவோம். தியரியை பார்த்துட்டு போனோம்னா இது வந்துட்டு ஒமேகா கோணக்கா இதில் வந்துட்டு சுத்த போகுதுன்னு சொன்னா இதுக்கான கோணம் வந்துட்டு tan θ சமன் v ஸ்கொயர்ட் ஓவர் rg. நமக்கு முதலாவது சமன்பாடு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். என்னென்னு சொன்னா மைய நாட்ட விசைக்கு ஒரு சமன்பாடு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி திணிவை சமப்படுத்தி ஒரு சமன்பாடு எடுக்க தெரிஞ்சுக்கணும். இந்த சமன்பாடு ரெண்டும் எடுக்க தெரிஞ்சிருந்தா எந்த கேள்வி செய்யறாலும் இந்த சமன்பாடு இருந்துச்சுன்னா நம்ம கேள்வி செஞ்சுட்டு போகலாம். ஒரு எளிய ஊசல் வந்துட்டு ஒரு வட்டையக்கத்தை ஆட்டுறது இந்த கேள்வி வரக்குள்ள நம்ம சமன்பாடு தெரிஞ்சிருந்தா எந்த கேள்வியும் செஞ்சுட்டு போறோம். அப்ப சமன்பாடு இந்த 2 சமன்பாடும் நமக்கு பொதுவா எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த சமன்பாடு எடுக்க தெரியலாட்டி கேள்விகள் செய்வது எப்படி இருக்கும், நமக்கு கஷ்டமா இருக்கும். அது வந்துட்டு செய்யறது வந்துட்டு என்னடா அது சமன்பாடு எடுக்காம யோசிச்சுட்டு இருந்தேன்னா அந்த கேள்வி வந்துட்டு கஷ்டமா இருக்கும். இதுல வந்துட்டு சமன்பாடு தேவையில்லை. ஆனா சில இப்ப வார கேள்விகளுக்கு சமன்பாடுகள் இல்லாம நம்ம யோசிச்சேன்னு சொன்னா சரியான மண்ட குழப்பமா தான் இருக்கும். ஆனா விட வராது. அப்ப முதலாவது கண்ட உடனே சமன்பாடு எடுத்து வச்சிடணும். விசைகள் குறிக்கிற அந்த விசைப்படங்கள் குறிக்கிறது வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு சமன்பாடு தேவையில்லை. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு தீட்டாவை காண்றதுக்கான முறை. தீட்டாவை காண்றதுக்கான முறை இதான். இப்ப கேட்டிருக்கிற என்ன கேள்வின்னு பார்த்தா உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு நூலினால் தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு கோளம் எம் மாறா கதியில் ஒரு கிடைவட்டத்தின் வழியே சுழற்றப்படுகின்றது. ஆய்வுக்கூடத்திலே ஓய்விலுள்ள ஒரு அவதானிக்கின்றவாறு கோளத்தின் மீது தாக்கும் விசைகளை மிக சிறந்த முறையில் வகை குறிப்பது. என்ன கேட்டிருக்கிறேன்னு சொன்னா கோளத்துல என்ன விசை தொழிற்படுது, என்னென்ன விசைகள் தொழிற்படுது. ஒரு ஓய்வில் ஒரு ஆள் இருக்காரு, அவர் வந்து பார்த்துட்டு இருக்கக்குள்ள என்னென்ன விசைகள் இதுல தொழிற்படுது. இயங்கிட்டு இருக்கிற ஆள் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு வேற விசைகள். ஓய்வில் இருக்கிற ஆளுக்கு வந்துக்கிட்டு இதுல சாதாரணமாக இருக்கிற விசைகள் வந்துட்டு வழங்கி. இயங்கி இருக்கிறார்கள் வந்துட்டு மாற்றீட்டு சட்டம் வந்துட்டு மாறுபடும். இயங்கிட்டு இருந்தா அவர் அந்த இயக்கத்தில் இருக்கிறதால மாற்றீட்டு சட்டம் வந்துட்டு மாறுபடுறதால அவருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா சூடோஃபோர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று தொழிற்படும். சூடோஃபோர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று தொழிற்படுற மாதிரி விளங்கும். இயக்கம் இல்லாமல் ஓய்வில் இருக்கிற ஆளுக்கு இது ஒரு சாதாரண இயக்கம் மாதிரி மற்ற உண்மையான விசைகள் மட்டும்தான் அவருக்கு வந்துட்டு விளங்கும். இப்போ ஓய்வில் இருக்கிற ஆள் தானே கேட்டிருக்கி, ஓய்வில் இருக்கிற ஆள் கேட்டிருக்கிறதால என்ன விஷயம்னு பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நிறைய தொழிற்பட போகுது. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க என்னன்னு சொன்னால் ரெண்டாவது வந்துட்டு இழுவ தொழிற்பட போகுது. டீங்கிறது இல்லை டைட்டாக இருக்கிறதானே ஒரு வட்டை இயக்கத்தை ஆட்டுது. அப்போ இழுவ டீ தொழிற்பட போகுது 2 விசை. அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது என்ன விசை தொழிற்பட போகுது. மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது என்ன விசை தொழிற்பட போகுது சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது எந்த விஷயம் தொழிற்பட போறது இல்லை. அதில் தந்திருக்காங்க மைய நாட்ட விசை தொழிற்படும் இப்படின்னு. மைய நாட்ட விசை எதை கொடுக்குது, மைய நாட்ட விசை இந்த இழுவை தான் கொடுக்குது. இழுவை மடிஞ்சு தான் கொடுக்குது. இழுவை வந்துட்டு காவிப்பிரிப்பு செஞ்சாதான் அது வந்துட்டு காவிப்பிரிப்பு செய்யப்பட்ட கூறு தான் வந்துட்டு என்ன செய்யுது, அதுட மைய நாட்ட விசையை கொடுக்குது. இல்லாட்டி மைய நாட்ட விசை வந்துட்டு இழுவை இல்லாட்டி வந்துட்டு மைய நாட்ட விசை இல்லை. மைய நாட்ட விசை இல்லாட்டி வந்துட்டு என்னது வட்ட இயக்கமே இல்லை. இப்போ இழுவை தான் என்ன செய்யுது, காவி பிரிப்பு செஞ்சு இந்த இடத்துல ஒரு மைய நாட்ட விசை ஒன்றை கொடுக்குது. இங்கள வாரது என்னது, இங்கள பக்கம் வாரது மைய நீக்க விசை. மைய நீக்க விசை இங்க தொழிற்படுச்சுன்னா ஒரு வட்ட இயக்கத்துல ஒரு வட்ட பாதை ஒன்று இருக்குதானே, வட்ட பாதையில ஒரு கார் ஒன்று போயிட்டு இருக்கக்குள்ள, கார் போயிட்டு இருக்கக்குள்ள
கார் வந்துட்டு வெளிநோக்கி தூக்கி எறியப்படாம இருக்குன்னு சொன்னா மைய நாட்ட விசை வந்துட்டு தொழிற்படும். மைய நாட்ட விசைக்கு அங்கே சமணம் எதிருமாக மைய நீக்க விசை தொழிற்படும். இந்த ரெண்டும் சமணம் எதிருமாக இருக்கிறதால அது ஒரு வட்ட இயக்கத்தை வந்துட்டு ஆட்டிட்டு இருக்கும். எந்த ஒரு நியூட்டன் விதி படிச்சிருக்கோம். எந்த ஒரு பொருளுக்கும் வந்துகிட்டு எந்த ஒரு விசை தொழிற்பட்டாலும் அதுக்கு சமணம் எதிருமான ஒரு விசை வந்துட்டு கிடைக்கும். 3ஆம் விதி செல்லுது. அப்ப நம்ம பார்த்தோன்னு சொன்னா இதுல மைய நாட்ட விசை தொழிற்பட்டுச்சுன்னு சொன்னா இங்கள மைய நீக்க விசை வந்துட்டு தொழிற்படும். இது நமக்கு பேசிக்க தெரிஞ்சிருக்கிற விஷயம். இப்ப இந்த என்னென்ன விசைகள் தொழிற்படுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி திணிவிரிக்குன்னு சொன்னா அதுல எம்ஜியும் டீங்கிற விசையும் தொழிற்படும். வேற எந்த விசைகளும் தொழிற்படாது. இந்த டீங்கிற பிரித்த கூறு தான் இதுக்கு வந்துட்டு மைய நாட்ட விசையாக இருக்க போகுது. இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். இந்த பேசிக்கான கான்செப்ட்ல இருந்தா இனிமே அட்வான்ஸான கான்செப்ட்ல இருக்கிற கேள்விகள் வந்துட்டு எடுக்க போறாங்க. நம்ம பேசிக்கான கான்செப்ட் வந்துட்டு அழகாக தெளிவாக வழங்கியிருந்தா, அதாவது நமக்கு அதுல இருந்து அந்த கேள்வியை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அந்த கேள்வியை மட்டும் பார்த்தேன்னு சொன்னா கேள்வியோட முடிஞ்சிடும். இன்னும் என்ன விஷயம் இருக்கு, அடுத்த கோணம் வந்தா எப்படி செய்யலாம், அடுத்தது வந்துட்டு இன்னும் ஒரு ஒமேகா கோணம் இது வேகத்துல இயங்குது, அடுத்தது இன்னும் வெவ்வேறு விஷயங்கள் வந்துட்டு கேட்டா எப்படி செய்யலாம்ங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான், கேள்விகளை மோடிஃபை பண்ணி பார்த்தா தான் நமக்கு புது கேள்விகள் எந்த கேள்விகள் வந்தாலும் அது நமக்கு பெருசாக வழங்க மாட்டேச்சு, சிம்பிளா செஞ்சுட்டு போய்த்திடலாம். சரி, அந்த கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு வாங்க. ஸோ கேள்விகள் வந்துகிட்டு எந்த அளவுக்கு விளங்கி எடுக்கிறோம். அதாவது பாஸ் பேப்பர் செய்யறங்கிறது என்னது, பாஸ் பேப்பர் செய்யறங்கிறது சும்மா ஒரு செஞ்சு பார்த்துட்டு போறதுங்கிறது இல்லை. பாஸ் பேப்பர் செய்யறங்கிறது சும்மா செஞ்சு பார்த்துட்டு போறது இல்லை. பாஸ் பேப்பரை செஞ்சோமா நல்ல தெளிவாக விளங்கி எடுக்கணும். இப்போ ஒரு பாஸ் பேப்பர் எடுக்கணும்னு சொன்னா 2005ஆம் ஆண்டுன்னு சொன்னா 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுக்கக்குள்ள என்னென்ன விஷயம் சொல்லியிருக்குன்னு கூர்ந்து அணிஞ்சு தெளிவாக வழங்கி எடுக்கணும். தெளிவாக வழங்கி எடுத்து நம்ம ஒரு சுயமாக செய்யணும். சுயமாக செஞ்சு அதில் தெளிவான ஆன்சர் எடுக்கணும். ஆன்சர் எடுத்ததுக்கு போகிறோம் அதில் குழப்பமான கேள்வி இருக்கும். இப்போ மொத்தம் 10 கேள்வி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெக்கானிக்ஸில் 10ல் உங்களுக்கு ஒரு 8 தான் சரி வருது. 10ல் 8 தான் சரி வருது. அப்போ 2 என்னது போல வருது. இந்த 2ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கணும். 2ஐயும் நோட் பண்ணி வச்சு அடுத்த முறை செய்யறதுக்கு என்ன, அடுத்த முறை இந்த பொலையான கேள்விகளை திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கணும். பொலையான கேள்விகளை திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மிஸ்டேக்கள் வழங்கக்குள்ள நம்ம எடுக்கிற மார்க்ஸ்கள் வந்துட்டு கூடும். இப்போ சரியான கேள்விகள் நமக்கு தெரியும், அதை இன்னொருக்கா ட்ரை பண்ணாலும் சரி பரவாயில்ல. பொலையான கேள்விகளை திரும்ப அதில் டிக் போட்டு இன்னொருக்கா செய்யக்குள்ள தியரிகள் இன்னும் நல்லா கிளியர் ஆகும். தியரி கிளியர் ஆகிடுச்சுன்னா எந்த கேள்விகள் வந்தாலும் நம்மளால செய்யக்கூடிய மாதிரி, இதுதான் பாஸ் பேப்பர் செய்கிற மெத்தட். பாஸ் பேப்பர் இப்படி தான் செய்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் நமக்கு தெரியாத கேள்விகளை மார்க் பண்ணி வைக்கணும். அதை திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துன்னு சொன்னா எந்த கேள்வி வந்தாலும் நம்மளால செய்யக்கூடிய மாதிரி. இப்ப பாருங்க, அடுத்த கேள்வி வந்திருக்கு. என்ன கேள்வின்னு சொன்னா ஹைட்ரோல் வந்திருக்கிற கேள்வி வந்து 52வது கேள்வி, 52வது கேள்வியா வந்திருக்கிற கேள்வியை பார்ப்போம். 52வது கேள்வியில ஒரு விட்ரராசம் வந்து விட்ரராசில ஒரு திணிவு ஒன்று தொங்க ஓட்டிருக்காரு. கீழுக்கு ஒரு முகம் ஒன்று இருக்கு. அதுல வந்துட்டு முகவை எண்ணத்துக்குள்ள வச்சிருக்காருன்னு சொன்னா முகவை எண்ணத்துக்குள்ள வச்சிருக்காருன்னு சொன்னா முகவை வந்துட்டு ஒரு மேசை தராசு ஒன்றில் வச்சிருக்காரு. இப்படின்ட்டு ஒரு மேசை தராசர் ஒன்றில் வச்சிருக்காரு. மேசை தராசர் ஒன்றில் வச்சு இப்படி ஃபெஸ்ட்டுக்கு ஒரு படம் ஒன்று தந்திருக்காரு. இப்போ கேள்வியில வாசிப்போம். ஒரு விட்ரராசி ஏயிலிருந்து திணிவு எம்ஐ உடைய, இதுல திணிவு என்ன எம்மா, திணிவு எம்ஐ உடைய ஃபெஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன செல்றாரோ அந்த தரவுகளை ஃபெஸ்ட்டுக்கு படத்தில் குறிச்சிடணும். குறிச்சா தான் அந்த கேள்வி வந்துட்டு இலகுவாகும்.
ஒன்று தொங்கவிடப்பட்டு திணிவு கேபிட்டல் எம்ஐ திணிவு கேபிட்டல் எம் பெரிசு ஸ்மால் எம்ஐ சொல்றாரு. கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு நீர் கொள்கலத்தில் உள்ள அடி மீது முழுமையாக அமிழ்ந்து ஓய்வில் இருக்கும் வரை மெதுவாக உறுதியாகவும் தாழ்த்தப்படுகின்றது. என்ன செய்யறாங்கன்னா ஒரு முகவண்டடுக்காக எம் திணிவு இதுக்குள்ள வந்துட்டு இந்த விட்ரராசு கொண்ட இந்த திணிவு வந்துட்டு அப்படி ஃபுல்லா இறக்கி தாழ்ந்து இந்த அடி வரைக்கும் வார வரைக்கும் வந்துக்கிட்டு இந்த திணிவை வந்துட்டு கொண்டு வரப்படுறான்னு சொல்றாரு. உருவில் காணப்படுகின்றவாறு பாத்திரம் ஓர் நிற்கும் தராசு பியின் தட்டின் மீது வைக்கப்பட்டுள்ளது. நேரம் டி உடன் ஏயினதும் பியினதும் வாசிப்புகள் மாறல்களை சிறந்த முறையில் வகை குறிப்பது. மாறல்களை மிக சிறந்த வகையில் வகை குறிப்பது என்னன்னு கேட்டிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விட்ரராசி இருக்கு தானே, விட்ரராசில வந்துட்டு வாசிப்பு என்னத்தை தரும்? ஒரு வாசிப்புங்கிறது என்னது வாசிப்பை தரும்? இழிவு டீங்கிறது இன்னைக்கு தானே, டீங்கிறது தான் அதுல வாசிப்பை தரும். எம்ஜி டி சமன் எம்ஜி இந்த இழுவையத்தான் வந்துட்டு விட்ரராசி வந்துட்டு வாசிக்க போகுது. மேசைத்தராசி என்னத்தை வாசிக்க போகுதுன்னா செவ்வன் மருதாக்கம் ஆர். இந்த செவ்வன் மருதாக்கம் ஆரத்தான் வந்துட்டு மேசைத்தராசி வாசிக்க போகுது. இந்த பேசிக் கான்செப்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு ஆரம்பத்துல டி சமன் எம்ஜி ஆக இருக்க போகுது. டி சமன் எம்ஜி ஆக இருக்க போகுது. இந்த நீருக்குள்ள இது இறக்குறதுக்கு போது ஃபெஸ்ட்டுக்கு இந்த சின்ன திணிவை பார்ப்போம். நீருக்குள்ள இறக்குறதுக்கு முதல் டி சமன் எம்ஜி ஆக இருக்க போகுது. இப்ப நீருக்குள்ள இறக்குறாருன்னு வச்சுக்கோ, நீருக்குள்ள இறக்கினாருன்னா நீருக்குள்ள இறக்கிட்டார், நீருக்குள்ள பகுதியாக இறக்கிருக்கார். இப்ப மேலுக்கு டி இருக்க போகுது, கீழுக்கு எம்ஜி இருக்க போகுது, கீழுக்கு வந்துக்கிட்டு எம்ஜி இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு விசம் கிடைக்க போதும். இங்க மேலுக்கு வந்துட்டு தண்ணிக்குள்ள வந்துட்டு இது மிதக்கிறதால தண்ணி வந்துட்டு ஒரு விசொண்ட கொடுக்க போகுது. என்னது அந்த பொருளுக்கு மேலுதைப்புங்கிற ஒரு விசொண்டு கொடுக்க போகுது. மேலுதைப்புங்கிற ஒரு விசொண்டு கொடுக்க போகுது. அதாவது அந்த தண்ணி வந்துட்டு அதை வந்துட்டு மேலுக்காகி அந்த ஒரு மேல் உதைப்புங்கிற ஒரு விசொண்ட கொடுக்குது. இப்ப வந்துட்டு சமநிலைப்படுத்தினா அந்த திணிவுக்கு சமநிலைப்படுத்தினா டி பிளஸ் யூ சமன் எம்ஜி. ஒரு பொருள் வந்துட்டு மிதக்கிறேன்டா, ஒரு பொருளை சும்மா உண்டு மிதக்கிறேன் சொன்னா எப்படி இருக்கணும்? யூ சமன் எம்ஜின்னு இருந்தா தான் அந்த பொருள் வந்துட்டு மிதக்கும். யூ சமன் எம்ஜின்னு இருந்தா தான் ஒரு பொருள் வந்துட்டு மிதக்கும். இதுல வந்துட்டு கட்டி தொங்க விட்டு கீழே விடுறாரு, அப்படியே அடியில கொண்டு வர்றாரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கட்டி தொங்க விட்டு போறதால டீங்கிற ஒரு இழுவை விட்டு இருக்க போகுது. இப்ப வாசிப்பை பார்த்தேன்னா டி சமன் எம்ஜி மைனஸ் யூ, எம்ஜி மைனஸ் யூ. இப்ப ஆரம்பத்துல இருந்து பெருமானது பெருமா ஆரம்பத்துல எம்ஜி இருந்துச்சு. இப்ப ஆரம்பத்துல இருந்த இழுவை அந்த பெருமானம் வருதா இல்லையே? அப்ப வாசிப்பு என்ன செய்யுது? குறையுது. அப்ப விட்ரராசிர வாசிப்பை பாத்தீங்கன்னு சார் என்ன செய்யுது? விட்ரராசிர வாசிப்பு எம்ங்கிறது வந்துட்டு சீராக இருந்தது ஃபெஸ்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு முதல். அதுக்கப்புறம் என்ன செய்யுது? குறையுது. குறைஞ்சிட்டு யூ வந்துட்டு பாருங்க, யூவை பாருங்க. யூ சமன் யூக்கான சமன்பாடு வி ரோ ஜி. யூக்கான சமன்பாடு வந்துட்டு வி ரோ ஜி. விங்கிறது அமிழ்ந்த கனவளவு. எவ்வளவுக்கு அமிழுதோ அவ்வளவுக்கு வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்துட்டு இப்படி இருக்க போகுது, கடைசியா வந்துட்டு இப்படி இருக்க போகுது. ஆரம்பத்துல அமிழ்ந்த கனவளவு எவ்வளவு? இவ்வளவு கொஞ்சம். இடைநடுவுல இவ்வளவு நடந்துரு, கடைசியா ஃபுல்லா அமிழ்ந்துரு. அப்ப பி வந்துட்டு என்ன செய்யுது? கூடிக்கிட்டே எரிக்கி. பி வந்துகிட்டு கூடிக்கிட்டே எரிக்கி. பி கூட கூட கழிபடுறது வந்துட்டு கூட 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 என்ன செய்யும்? டீடைய பெருமானம் என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு இதுக்கு பிறகு அமிழ்ந்த கனவளவு மாறுமா? இதுக்கு பிறகு இங்க வரத்துல வந்தாலும் அமிழ்ந்த கனவு ஒரே கனவளவு. அப்ப அமிழ்ந்த கனவளவு மாறாதால டீயை வந்துட்டு அதுக்கு பிறகு அப்படியோ சீராகவே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா அமிழ்ந்ததுக்கு பிறகு வந்துகிட்டு இதுல கனவளவு மாறுமா? அமிழ்ந்த கனவளவு இல்லை. அமிழ்ந்த கனவளவு மாறாதால அப்படியோ வரும். அமிழ்ந்த கனவளவு மாறாதால இங்க வந்துட்டு கிராஃப்ல எந்த ஒரு மாற்றம் இல்லை, சீராகவே வரும். என்ன யூ மாறலையே. அப்ப இழுவை வந்துட்டு அதே இழுவை இருக்க போகுது. அப்ப வாசிப்பு வந்துட்டு இழுவையை தானே காட்ட போகுது. அப்ப அப்படியோ அதே விட வந்துக்கிட்டு வரப்போகுது, அதே கிராஃப் வந்துட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் பாருங்க
இந்த இடத்துல வந்துட்டு நிலத்தை இதுல தொடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு நிலத்தை தொடுது, அதாவது அந்த பாத்திரத்தை தொடுதுன்னு வச்சுக்கோங்க. பாத்திரத்தை தொட்ட உடனே இழுவை வந்துட்டு பாருங்க, இழை வந்துட்டு லூஸ் ஆயிரும். அந்த பாத்திரத்தை வந்துட்டு தொட்டத்துக்கு பிறகு பாத்திரத்தை வந்துட்டு இப்படி பாத்திரம் இருக்குன்னு சொன்னா இதுல வந்துட்டு தொட்டத்துக்கு பிறகு என்ன செய்யும், இழை வந்துட்டு லூஸ் ஆயிரும். இழை லூஸ் ஆயிடுச்சுன்னா இழை லூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா இழுவை என்ன, இழுவை பூச்சியம். இழுவை பூச்சியம் சொன்னா கிராஃப் என்ன செய்யும், வாசிப்பு தானே, அதுல வாசிப்பு என்ன, விட்டதாசிர வாசிப்பு என்ன, இழுவை தானே. இழுவை பூச்சியம் அடிச்சுன்னா வாசிப்பு என்ன செய்யும், உடனே அப்படி பூச்சியமாயிரும், உடனே பூச்சியமாயிரும். இப்ப அடுத்ததை பார்ப்போம். இது வந்துட்டு விட்டதாசிர வாசிப்பு. அடுத்த மேசைத்தராசிர வாசிப்பை பார்ப்போம். மேசைத்தராசிர வாசிப்புக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேசைத்தராசிர வாசிப்புக்கு பார்த்தேன்னு சொன்னா மேசைத்தராசிர வாசிப்பு வந்துட்டு என்னத்தை காட்ட போகுது, ஆரம்பத்துல ஆறுங்கிறது வந்துட்டு ஆர்ங்கிறத தான் வாசிக்க போகுது, ஆறுங்கிற பெருமானத்தை தான் வாசிக்க போகுது. இப்ப வந்துட்டு இதுல திணிவு என்னது, எம்ஜின்னு இருக்க போகுது. அப்ப ஆரம்பத்துல என்னது கேபிட்டல் எம்ல இருக்க போகுது. இப்ப வந்துட்டு புதுசா வந்துட்டு திணிவு வந்துட்டு உள்ளுக்காகுது. புதுசா திணிவு வந்துட்டு உள்ளுக்காக கொள்ள இதால ஒரு மேல் விதைப்பு கிடைக்க போகுது. இங்க இழுவை வந்துட்டு டி இருக்க போகுது, இங்க எம்ஜி இருக்க போகுது. இதால வந்துட்டு இங்க வந்துட்டு பொருளுக்கு வந்துட்டு யூங்கிற ஒரு மேலுதைப்பு கிடைக்க போகுது. இதால வந்துக்கிட்டு ஆறுல ஏதாவது மாறுமா, இதுல கிடைக்கிற விசையால ஆறுல ஏதாவது மாறுமா, இல்ல. இது பொருளுக்கு கிடைக்கிற விசை, பொருளுக்கு கிடைக்கிற விசையால இங்க வந்துட்டு எந்த ஒரு மாற்றம் நடக்க போறது இல்லை, அந்த பாத்திரத்துக்கு எந்த ஒரு மாற்றம் நடக்க போறது இல்லை. தண்ணி வந்துக்கிட்டு அந்த பொருளுக்கு ஒரு மேலுதைப்பு கொடுக்கறதால பொருள் வந்துட்டு சமணம் எதிர்மான நியூட்டன் விசை நமக்கு தெரியும், மூன்றாம் விதி தெரியும். சமணம் எதிர்மான ஒரு விசை கொடுத்துக்கிட்டே எரியும். இங்க யூங்கிற ஒரு விசை கொடுத்துக்கப்பட்டுச்சுன்னா பொருள் வந்துட்டு தண்ணிக்கு ஒரு என்ன விது கீழுதை போன்று கொடுக்கும். அது வந்துட்டு என்னது யூவாக அதே பெருமதியை ஹரிக்கும். சமணம் எதிர்மான விசை ஒன்று கொடுக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு மட்டும் ஒரு சமநிலை எடுக்கு, பாத்திரத்துல இருக்கிற தண்ணி அந்த பாத்திரத்துக்கு மட்டும் சமநிலை எடுத்துன்னா ஆர் சமன் மேல் நோக்கி எம்ஜி பிளஸ் யூவாக ஹரிக்க போகுது, எம்ஜி பிளஸ் யூவாக ஹரிக்க போகுது. அப்ப இங்க வந்துட்டு யூ வந்துட்டு என்ன செய்யுது, எம்ஜி மைனஸ் யூங்கிறதால குறைஞ்சிட்டு போகுது, எம்ஜி பிளஸ் யூ ஹரிக்க போகுது. இந்த பாத்திரம் வந்துட்டு பாத்திரத்தில் இருக்கிற அந்த பொருள் வந்துட்டு ஒவ்வொரு கட்டமாக அமுலக்கொலை, ஒவ்வொரு கட்டமாக அமுலக்கொலை யூ சமன் என்னது வி ரோஜி. விங்கிறது அமிழ்ந்த கனவளவு, எவ்வளவுக்கு அமிழ்ந்த கனவளவு கூட 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 இங்க பாருங்க கிராஃபும் என்ன செய்யும் கூடிக்கிட்டே வரும். முற்றாக அமிழ்ந்ததுக்கு பிறகு அமிழ்ந்த கனவளவு அதுக்கு பிறகு மாற மாட்டுச்சு, அமிழ்ந்த கனவு மாறாதால இந்த இடத்தோட அப்படியே நின்று அதுக்கு பிறகு ஒரு சீரான அந்த கடைசி தொங்கல் இங்க வார வரைக்கும், இங்க வார வரைக்கும் அந்த பொருள் வந்துட்டு நிலத்தை அடிக்கிற வரைக்கும், அந்த பாத்திரத்தின் அடியை அடிக்கிற வரைக்கும் அது அப்படியே சீராக போயிட்டு எரிக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஆர் இருக்க போதும், இந்த இடத்துல வந்துக்கிட்டு ஸ்மால் எம்ஜி, இதுல வந்துட்டு என்னது பாத்திரத்துல திணிவு என்னது கேபிட்டல் எம்ஜி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் சமன் எம்ஜி பிளஸ் எம்ஜின்னு வரப்போகுது. மேலதைப்பு எல்லாம் போயிட்டு அடியில வந்ததுக்கு பிறகு மேலதைப்பு இருக்குமா கீழுதை பிரிக்குமா, அடியில வந்து சிறிய தரையை தொட்டத்துக்கு பிறகு கீழுதை பிரிக்குமா, இல்லாட இழுவையும் வந்துட்டு பூஜ்ஜியம் ஆயிட்டு, இல்லாட இழுவையும் வந்துட்டு பூஜ்ஜியமானதால இங்க வந்துட்டு என்ன நடந்திருக்கு பூஜ்ஜியத்துக்கு ஆயினதால விட்டதாசிர வாசிப்பு வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கு வந்துருக்கு. அப்ப இங்க வந்துட்டு ஆறு வந்துட்டு மறுதாக்கம் என்ன நடக்கும், அந்த பாத்திரத்துல அடியில வந்து பட்டத்துக்கு பிறகு என்ன நடக்கும், ஒரு சும்மா ஒரு பாத்திரம் இருக்கி அதுல இதுல வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. இப்ப மறுதாக்கம் என்னன்னு கேட்டா அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்க வரப்போகுது. இதுல வந்துட்டு ஸ்மால் எம்ஜி, இதுல வந்துட்டு கேபிட்டல் எம்ஜி, இது நிலத்தில் இருக்கிறதால ஆர். இப்ப என்ன ஆர் சமன் கேபிட்டல் எம்ஜி பிளஸ் ஸ்மால் எம்ஜி ஆர் சமன். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் நிலத்தை அடிச்சதுக்கு பிறகு வரப்போகுது, அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் நிலத்தை அடிச்சதுக்கு பிறகு வரப்போகுது. ஆர் சமன் எம்ஜி பிளஸ் கேபிட்டல் எம்ஜி பிளஸ் எம்ஜின்னு வரப்போகுது. அப்ப என்னது கிராஃப் வந்துட்டு அப்படியோ உயரும், கிராஃப் வந்துட்டு அப்படியே உயரும்.
ஸோ இந்த கிராஃப் வந்துட்டு நமக்கு நல்ல கிளியராக இருந்துச்சுன்னா ஒரு மெதத்தல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எந்த கேள்விகளும் செய்யறதுக்கு ஆகவே சரிங்க. அப்போ நமக்கு பழைய பாஸ்ட் பேர் செய்யறதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா தியரிகள் வந்துட்டு மேக்ஸிமம் கிளியர் ஆயிடும். மேக்ஸிமம் கிளியர் ஆனிச்சுன்னா புது கேள்விகள் வந்துட்டு மிக லேசாக வந்துட்டு செய்யும், ஆகவும் லேசாக இருக்கும். புது கேள்விகளில் வந்துட்டு தட்டி விடுற மாதிரி தான் கேள்விகள் வருது, மெனக்கட்டு செய்கிற அளவுக்கு கேள்விகள் இல்லை. இந்த கேள்வி வழங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.